அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, ஜனநாயகன் படம் ஒரு வழியா வந்து 6 மாசம் போராட்டம் கழிச்சு எப்படியோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அட் வாட் காஸ்ட்? அதாவது இப்போ இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், பெண்கள், குழந்தைகள், ஸோ இவங்க எல்லாரும் தான் டார்கெட் பண்ணி எடுத்தது. முக்கியமா உமன் எம்பவர்மெண்ட் மெசேஜை வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால நாங்கள் எந்த குழந்தைய கூட்டு போகுது? சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கிறோம். ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னும் இந்த படத்தை பார்க்கல, ரிவ்யூ நான் இன்னும் போடல, பொறுமையாக பார்த்துக்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ என்னன்னா ஒன் லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அண்ணோட கருத்துல அப்படி நைஸாக கத்தி போடுது. புரியல. அதாவது எப்படின்னா சிபிஐஎம், அதாவது இது சண்முகமையா இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு வந்து 2 வார்னிங் கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா சட்டசபையில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தாவேக்காக்கு ஆதரவாக வந்து சில ஏடிஎம்கே மெம்பர்ஸ் வந்து ஓட்டிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதையே சாக்கா வச்சுட்டு நாளைக்கு வந்து தாவேக்கால வந்து அவங்கள சேர்த்தீங்கன்னா வி நீட் டு ரீகன்சிடர் அவர் அலியன்ஸ், அதாவது எங்களோட சப்போர்ட்டை வந்து நாங்கள் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி ரீகன்சிடர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்துச்சுன்றது பார்த்தோன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையில் கிண்டி, டி நகர், எக்மோர், ஸோ இந்த 3 இடத்துல வந்து மாணவர்கள், யங்ஸ்டர் இதெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்மிஷன் வாங்கலாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து பார்த்தோன்னா பீஸ்ஃபுல்லான முறையில் தான் நடந்திருந்திருக்கு. ஏன்னா அது வந்து நடத்தியது யாருன்னு பார்த்தோன்னா எஸ்எஃப்ஐ, டிஒய்எஃப்ஐ இவங்க எல்லாரும் தான் நடத்திருக்காங்க. இல்லை பீஸ்ஃபுல்லாக தான் பண்ணியாங்க. ஆனால் போலீஸ் வந்து கையோட கூட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நேற்று நைட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தோன்னா சண்முகமையா வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைதியான முறையில் தான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து போலீஸ் வச்சு நீங்கள் வந்து கலைக்கிறீங்க. ஸோ இது நல்லது இல்லை. ஸோ நான் வந்து உங்களோட அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வி நீட் டு ரீகன்சிடர் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க அவங்களோட சப்போர்ட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது டிஎம்கே வந்து முன்னாடி எனக்கு ஒரு காண்டு இருந்தது. எப்படின்னா, இப்போ இந்த கூலி படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா சானிடரி ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிப்பன் பில்டிங், அதாவது சென்னையோட சென்டரில் இருக்கக்கூடிய இடம், சென்னை சென்ட்ரல் பக்கத்தில், சென்டர் ஆஃப் த சிட்டி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 8வது நாளோ 10வது நாளோ வந்து பார்த்தோன்னா போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்காத ஸ்டாலின் ஐயா, உதயண்ணா கரெக்டாக கூலி படத்தை வந்து வாழ்த்து சொல்றதுன்னா படம் பார்த்துட்டு இது ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா டெல்லி பற்றி எரியுது, சென்னையில் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அண்ணன் வந்து ஜனநாயகம் படத்தை பார்த்துருக்காரு. அவர் பார்க்கலாம், தப்பில்லை, அவர் படம் அவர் உரிமை. பட் ஆனால் நேரம் ஒன்று இருக்கு. சரி, ஓகே, படம் ரிலீஸ் ஆகுது, சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி அவர் ஆதரவு தெரிவிச்சாரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ், ஆனால் பார்ஷியலி. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இதை எதிர்த்து வந்து பார்த்தோன்னா ட்வீட் போட்டார், இந்த மாதிரி பேன் நீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த நீட்டை வந்து பேன் பண்ணுன்றது வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறப்பே வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெருசாக வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பிஜேபியும் மோடியை மென்ஷன் பண்ணல, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறது சொல்லி எதுவும் கேட்கல, ராகுல் காந்தி வந்து கூட்டு போனாங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது எனக்கு புரியல. சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயத்தில் தெரிஞ்சு நினச்சா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.